வந்து என்னதுன்னா, it is a catenated long chain carbon compound. Catenatedனா என்னது? chain form ஆயிட்டே இருக்கும். So plastics are major class of catenated organic compounds. They are made from long chain organic compounds called polymer resins. So என்ன அதுலேருந்து மேக் பண்ணுறாங்க? பாலிமர் ரெசின்ஸ்லேருந்து இதை மேக் பண்ணுறாங்க. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், they are made from long chain organic compounds called polymer resins with chemical additives to give the different properties. So polymer resinsல இருந்து தான் அதை மேக் பண்ணுறாங்க ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அது கூட ஒரு சில காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி அதோடைய ஸ்ட்ரென்த், அதோட கலர் எல்லாமே நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். So different kinds of polymers are used to make different types of plastics. So plastics are everywhere. They are convenient, cheap and used in our daily life. Plastics have changed the way we live, and they help to improve healthcare, transport and food safety. Plastics have allowed many breakthroughs in technology such as smartphones, computers and the internet. It is clear that plastic has given our society many benefits, but these benefits have come at a cost. So பாத்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் ஹேஸ் பேண்ட் பிளாஸ்டிக். நம்ம கவர்மெண்ட் பிளாஸ்டிக் என்ன தான் பேன் பண்ணாலுமே ஒரு சில புவர் குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் தான் நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும். பிகாஸ் சின்ஸ் தே ஆர் வெரி ஹார்ம்ஃபுல். பட் ஒரு சில இதெல்லாம் மேண்டேட்ரியாக நம்மளால் பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ மெடிசன்ஸ் எல்லாமே, அந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ், மெடிசன்ஸ் and a few items in our houses எல்லாமே பார்த்தீங்கன்னா, it is definitely we need plastic. So computers எல்லாமே it is a very good invention. ஸோ அதுக்கு plastic it is a good insulating materials. நிறைய இடத்துல நம்மளுக்கு அது தேவைப்படுது. ஸோ நிறைய ட்ராபேக்ஸும் இருக்குது அந்த பிளாஸ்டிக்ஸோட. என்னன்னு பார்க்கலாம். பிளாஸ்டிக் டேக் a very long time to fully break down in nature. ஸோ அது ஃபுல்லாமே டீக்ரேட் ஆகிறதுக்கு ரொம்ப 10 வருஷம் ஆகும். இல்லை 100. ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து டீக்ரேட் ஆகிறதுக்கு it takes 100 years. Okay, the microbes that break down plastics are too few in nature to deal with the quantity of plastics we produce. ஸோ ஏதாவது ஒன்று வந்து டீக்ரேட் ஆகணும். ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து இறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மண்ணுக்கடியில் புதைச்சி வைக்கிறோம். ஸோ ஏதாவது ஒன்று ஆகணும்னா அது எப்படி டீக்ரேட் ஆகும்? அங்கே இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிற இன்செக்ட்ஸ் எல்லாமே அந்த பாடியை ஃபுல்லாக சாப்பிடும். அதுக்கப்புறம் அது ஃபுல்லாமே கன்வெர்ட் ஆகிடும், என்னவோ கார்பனாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இந்த பிளாஸ்டிக்கையும் சாப்பிட்றதுக்கு சம்திங் ஷுட் பி தேர்ணும். ஏதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கணும்ல. ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரொம்ப கம்மி, இல்லைனா இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் டேக்கிங் too many years for a plastic to degrade. பட் ரீசெண்ட்லி ஆஸ்திரேலியாவில் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிளாஸ்டிக்கை வந்துட்டு 1 month or 2 monthலேயே வந்துட்டு டீக்ரேட் ஆகிற மாதிரி ஒரு மைக்ரோ ஆர்கானிசமை கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் we don't know how far it is going to work. Lot of plastic does not get recycled and ends up polluting the environment. Some types of plastic contain harmful chemical additives that do not good for human health. So நிறைய chemicals எல்லாம் ஆட் பண்ணுறதுனால it is not good for us also. Burning of plastics release toxic gases which are harmful to our health and contribute to chemical change. So the plastic tires, plastics எல்லாம் வந்து burn பண்ணுறது என்ன பண்ணனா, it will create a climatic change and also it is very harmful for humans. One time use and throw away plastics end up littering and polluting the environment. இப்போ லாங் டேர்ம் யூஸ் அப்படின்னா பரவாயில்ல, நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த பிளாஸ்டிக்கை. பட் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, சும்மா இப்படி கையெல்லாம் சம்திங் பேக் பண்ணுறதுக்கு, ஒரு காஃபி குடிக்கலாம், நம்ம பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. இன் ஆர்டர் டு நோ விச் பிளாஸ்டிக்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் யூ வில் நீட் டு லேர்ன் த சீக்ரெட் லாங்குவேஜ் ஆஃப் பிளாஸ்டிக், தட் இஸ் ரெசின் கோட். ஸோ நமக்கு தெரியணும்ல. அப்போ நீங்கள் கேட்கலாம், மிஸ் அப்போ எந்தெந்த பிளாஸ்டிக்லாம் வந்துட்டு நல்ல பிளாஸ்டிக், எதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணணும், எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சீக்ரெட் லாங்குவேஜ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் கீழே படிக்க போகிறோம். ஸோ சீக்ரெட் லாங்குவேஜ் தான் இங்கே ரெசின் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நீங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு நம்பர் 5, நம்பர் 1, நம்பர் 2ன்னு ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸிலி இட் இஸ் அ குட் பிளாஸ்டிக் ஆர் பேட் பிளாஸ்டிக்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஐடென்டிஃபைங் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ், த ரெசின் கோட்ஸ். லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ். One is a plastic sachet in which milk is distributed to consumers, and other is a plastic food container. Observe the code shown in it. Do you know what does the code mean? It is called a resin code. The resin code represents the type of polymer used to make the
பிளாஸ்டிக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்க் கவர்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி 4 அப்படின்னு போட்டிருக்கோம். எல்டிபின்னா லோ டென்சிட்டி பாலிஎத்திலின் அர்த்தம். ஸோ இந்த லோ டென்சிட்டி பாலிஎத்திலினை தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஷாம்பூ பேக்கெட்ஸ்க்கு, மில்க் பேக்கெட்ஸ்க்கு, அதாவது டக்குன்னு ரொம்ப டெய்லி யூசேஜுக்கு இருக்கிற பிளாஸ்டிக் கவர்ஸ்க்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னொன்று நம்ம லஞ்ச் பாக்ஸஸ்லாம் நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸஸ்லாம் இதை பார்க்கலாம். நம்பர் 5 பிபின்னு இருக்கும். பிபி மீன்ஸ் இட் இஸ் அ கெமிக்கல் பாலிப்ரோபிலீன். ஸோ இட் இஸ் நம்பர் 5. ஸோ இந்த நம்பர் 5 நம்பர் 3ங்கிறதெல்லாம் எதை டினோட் பண்ணுதுன்றதை நம்ம பார்ப்போம். why do we need this resin code? அது தெரிஞ்சால் தான் நம்ம அந்த நம்பர்ஸ் அர்த்தம் பார்க்க முடியும். Plastics should be recycled and disposed safely. Certain types of plastics should be avoided so that they do not end up polluting the environment or harming our health. So each plastic is composed of a different polymer or a set of molecules. So different molecules do not mix when plastics are recycled. It is like trying to recycle paper and glass together. So இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம ரோட்லலாம் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பிளேஸில் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மணி கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க கொடுக்குற இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக்குமே அவங்க டிபெண்டிங் அப்பான் த ரெசின் கோட் அவங்க அதை பிரிச்சுட்டு தான் அதை ரீசைக்கிள் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே மொத்தமாக நம்மளால் ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஸோ இந்த ரீசன்னால என்ன பண்ணணும், we have to get separated. So the resin code of the plastic were designed in 1988 and are a uniform way of classifying different types of plastic which helps to ரீசைக்கிள் அண்ட் ப்ராசஸ் சார்ட்டிங் ப்ராசஸ். அப்போ எல்லாருமே வந்து கண்டபடி போட்டுட்டோம் குப்பையில் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமேனா அதை ரீசைக்கிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அகெயின் நம்ம அது வேஸ்ட் வந்து நிறைய நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரீசைக்கிள் பண்ணால் தான் நம்மளுக்கு வேஸ்ட்டை மினிமைஸ் ஆகும்ல. ஸோ அந்த ரீசைக்கிளிங் ப்ராசஸை ஈஸியாக்கிறதுக்காக இந்த ரெசின் கோட்ஸை கொண்டு வந்தாங்க. ஃபைண்ட் the resin code on the plastic items. ஸோ இந்த ரெசின் கோட் எப்படி இருக்கும் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் மேலேனா 3 chasing arrows in a triangle. ஸோ 3 chasing arrowsனால் இப்படி இருக்கும் ட்ரையாங்கிள் மாதிரி. நடுவில் 2 1 அந்த மாதிரி ஏதாவது எழுதியிருப்பாங்க. 3 chasing arrows in a triangle. There is a number in the middle or letters under the triangle. So this is usually difficult to find. It can be found on the label or bottom of the plastic item. The resin codes are numbered from 1 to 7. So resin code number 1 to 6 each to identify different types of plastic that is often used in products. So 1 to 6 வரைக்கும் நம்ம ஈஸியாக ரொம்ப பார்க்கலாம். இந்த resin code 7 பார்த்தீங்க அப்படின்னா which is used for every other plastic that is not fit to any of the categories. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு நல்ல மெட்டீரியலே கிடையாது. 1 to 6 ஓரளவுக்கு நம்ம அக்செப்டபிளாக இருக்குது. பட் 7ங்கிறது எந்த கேட்டகரிக்குள்ளேயுமே வரல. ஸோ இந்த 1 to 6லேருந்து பண்ணும்பொழுது நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் வரும் இல்லைங்களா பிளாஸ்டிக். ஸோ அந்த வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து இன்னொன்று மிக்ஸ் பண்ணி பண்ணுறது தான் நம்பர் 7. The resin codes look very similar to the recycling symbol, but it does not mean that all plastic with the code are recycled. ஸோ இந்த சேசிங் ஆரோஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளிங் மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே ரீசைக்கிளபிள் கிடையாது. ஸோ அதுக்குன்னு எல்லாமே ரீசைக்கிள் கிடையாது. ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பிஇடி. ஸோ பெட் பாட்டில்ஸ்னு சொல்லுவோம். நம்ம வாட்டர் பாட்டில்ஸே என்ன பண்ணுவோம், நம்ம பிளாஸ்டிக் வாங்கிட்டு இருந்தப்போ நவ் இட் இஸ் வெரி குட் தட் வி ஆர் யூஸிங் ஸ்டீல். ஸோ இட் இஸ் மஸ்ட் ஆல் ஷுட் கோ ஃபார் ஸ்டீல் பாக்ஸஸ் அண்ட் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ். ஓகே. ஸோ நம்பர் 1 பெட்டுங்கிறது இட் இஸ் குட் குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக். நம்பர் 2 இஸ் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின். PET is polyethylene terephthalate. Okay, HDPE is high density polyethylene. Number 3 is polyvinyl chloride. Number 4 is LDPE. Number 5 that is low density polyethylene. Number 5 is polypropylene. Number 6 is polystyrene. Number 7 is அதர்னா அது எந்த கேட்டகரியுமே அதில் எந்த கெமிக்கல் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. பிகாஸ் கண்டதை யூஸ் பண்ணி தே வில் மேக் தட் பிளாஸ்டிக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் 4 இருக்குது, ரெட் கலர் 3 இருக்குது. ஸோ ஹார்ம்ஃபுல் அண்ட் ஹார்ம்ஃப்ளெஸ். ஹார்ம்ஃபுல் பார்த்தீங்கன்னா 3, 6, 7 ஆர் ஹார்ம்ஃபுல். 1, 2, 4, 5 கேன் பி யூஸ்ட். ஓகே, it is okay, not for a longer period of time, but you can use. Where will the resin code be shown on the plastic items? ஸோ நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் அட் த பாட்டம். ஸோ இந்த வாட்டர் பாட்டிலுக்கு கீழே PET நம்பர் 1ன்னு போட்டிருப்பாங்க. அண்ட் சம்டைம்ஸ் அட் த பாட்டம் ஆஃப் தி பிளாஸ்டிக் ஐட்டம் வில் only have an acronym the full of the plastic. ஸோ சம்டைம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா தெர்மோகோல் கப்ஸ், தெர்மோகோல் பவுல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர் இல்லாமல் அதோடைய ஆக்ரோனிம் மட்டும் போட்டிருப்பாங்க. ஆக்ரோனிம்னா அந்த ஷார்ட் ஃபார்ம் பாலிஸ்டைரின் அதை மட்டும் போட்டிருப்பாங்க. அந்த கெமிக்கல் நேமோடைய ஷார்ட் ஃபார்ம் மட்டும் போட்டிருப்பாங்க.
if you do not find the bottom search code on the label, so if you do not find it on the bottom, அது என்ன பண்ணலாம், பாட்டமில் எங்கேயுமே இல்லைன்னா நீங்கள் அந்த நியூ பிளாஸ்டிக் ஐட்டம் வாங்கும்போது அதில் ஒரு லேபிள் இருக்கும், ஸோ அந்த லேபிளில் கொடுத்துருக்கலாம். இன்னொன்று வேறு எங்கே இருக்கலாம், சம் பிளாஸ்டிக்ஸ் do not have code at all, கோடே இல்லை அப்படின்னும் பொழுது அவங்க எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணாமல் அந்த பிளாஸ்டிக்கை மேக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் a very very bad quality, it is not safe to use at all. Is it clear? So harmful effects of plastic. So what are the harmful effects of this plastic? Plastic in our everyday life can be harmful for two reasons. The first reason is some of the plastics contain chemicals that are harmful to our health. The second reason is that lot of plastics are designed to be used just for 1 minute. This is use and throw away plastic causes pollution to our environment. So first reason is some of the plastic contain chemicals that are harmful. So ஒன்று வந்துட்டு ரொம்ப harmful, இன்னொன்று வந்துட்டு ஒன் டைம் யூஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பொல்யூஷன் க்ரியேட் பண்ணும். ஸோ அது இன்னொரு பேட் ரீசன், செகண்ட் ரீசன். நெக்ஸ்ட் இஸ் harmful plasticsனால் என்னென்னதுன்னா, there are 3 types of plastics that use toxic and harmful chemicals. So these chemicals are added to plastics. They will give the certain qualities like flexibility, strength and color, and fire or UV resistance. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா harmful plasticsல வந்துட்டு இந்த flexibility, strength, color இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அன்சேஃப் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரெட் கலர் 3 and then 6 and 7. ஸோ PVC நம்பர் 3 ரெசின் கோட், PS ரெசின் கோட் நம்பர் 6, அதை நம்ம காமனாக தெர்மோகோல். ஸோ தெர்மோகோல்னால் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர் இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் பேண்ட் கம்ப்ளீட்லி. அண்ட் PC ரெசின் கோட் நம்பர் 7. ஸோ நம்பர் 3 இதோடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது. பாலிவினைல் குளோரைட் பிளாஸ்டிக்ஸில் ஹெவி மெட்டல்ஸ் லைக் கேட்மியம், லெட் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்ம பாடிக்குள்ளே போகும்பொழுது இட் இஸ் அன் கார்சினோஜன். ஸோ தாலேட்ஸ் லைக் கெமிக்கல் அடிட்டிவ்ஸ் லைக் காப்பி ஆஃப் அவர் ஹார்மோன்ஸ், நம்ம ஹார்மோன்ஸ் மாதிரியே இருக்கும். அப்போ நம்ம ஹார்மோன்ஸோட ஆக்டிவிட்டியெல்லாம் இது கம்மி பண்ணிடும் இந்த பிளாஸ்டிக்கில் நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. And burning PVC releases dioxins, one of the most harmful chemical to humans. And polystyrene. So polystyrene is a building block of this plastic and may cause cancer. So styrene என்னதுன்னா building block, இது carcinogen again. It takes very long time to break down. ஸோ இது வந்து ஃபுல்லாக டீக்ரேட் ஆகிறதுக்கு 100 to 1 million years ஆகும். நம்மளே இருக்க மாட்டோம். ஆனால் நம்ம ஒரு பிளாஸ்டிக்கை போட்டுட்டு நம்ம ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கோம். டு வி ரிசர்வ் தட் லைஃப்? கிடையாது. ஸோ வி நீட் டு கிவ் அ குட் environment to the next generation. So we need to skip all this. And higher amount of toxic styrene leak into our food and drinks when they are hot or oily. ஸோ நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் ஹீட்டாக போடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்க? ஸோ இந்த மாதிரி ஸ்டைரீன் எல்லாம் ரிலீஸ் ஆகும், which is டாக்ஸிக். Next is polycarbonate plastics, that is PC. PC contains bisphenol A, that is BPA. இது வந்து they leaks out PC products used for food and drinks, and BPA increases or decreases certain hormones and changes the way of our body works. Next is acrylonitrile butadiene styrene, அதான் ABS. ஸோ இது நம்பர் 7. ஸோ இதில் வந்து styrene causes problems of our eyes, skin and digestive system and lungs, and brominated flame like retardants are often added. Studies show that toxic chemicals leak from this plastic, and one time use plastics பார்த்தீங்கன்னா ஒரு தடவை யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுறதுனால இது நிறைய வேஸ்ட்டை வந்து டம்ப் ஆகிட்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும், நம்ம வாட்டர் பாடிஸ்லாம் போடும்பொழுது பொல்யூட் ஆகுது, பிளாக்ஸ் எல்லாமே, ட்ரெயின்ஸ் எல்லாமே பிளாக்ஸ் ஆகுது. அண்ட் ஒன் டைம் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிடும் பொழுது கேரி பேக்ஸ், கப்ஸ் எல்லாமே தே வில் கன்சியூம். ஸோ அவங்களோட ஹெல்த்துக்கும் இது பாதிக்குது. ஸோ அந்த கவுஸ் எல்லாமே தெரியாமல் சாப்பிட்டுடுறாங்க இதை. சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ், கப்ஸ், பிளேட்ஸ், ஸ்ட்ராஸ், வாட்டர் பவுச்சஸ், கட்லரி, பிளாஸ்டிக் ஷீட்ஸ் எல்லாமே நம்ம ரேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணலாம் மோஸ்ட்லி. இப்போ இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எங்கேயாவது ஃபுட்டு வாங்குறோம்னா ஸ்பூன் கொடுங்க, 2 ஸ்பூன் கொடுங்க, 3 ஸ்பூன் கொடுங்கன்னு கேட்குறோம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் வி கேன் கேரி அ ஸ்பூன் ஆல்வேஸ் இன்சைட் அவர் ஹேண்ட் பேக். நம்ம பேக் இல்லாமல் போகிறது இல்லை எங்கேயுமே வெளியே. ஸோ 1 or 2 ஸ்பூன்ஸ் நம்ம எப்போயுமே பேக்கில் வச்சுருக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்வேஸ் கேரி அ ஸ்டீல் பாட்டில், ஒரு கிளாத் பேக் வச்சுருக்கலாம். அண்ட் ஆல் தீஸ் யூ கேன்
skip. You can tell your parents actually if you are traveling anywhere. And these items take a few seconds. இது செய்யறதுக்கு வந்து ஃபியூ செகண்ட் தான் ஆகுது ஃபேக்ட்ரியில். நம்மளும் டக்குன்னு யூஸ் பண்ணி தூக்கி போட்டுடுறோம். ஆனால் இவங்க எல்லாமே டீக்ரேட் ஆகிறதுக்கு 1000 வருஷம் 1 மில்லியன் இயர்ஸ்ன்னு ஆகுது. ஸோ இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்லாம், உங்களோட ஜென்ரேஷன் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன்லாம் வந்து அவங்க ஒரு 5-6 ஜென்ரேஷன்லாம் இது கஷ்டப்பட வேண்டிய மாதிரி இருக்கும் நம்ம பொல்யூட் பண்ணுறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா சர்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நடந்துக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு லீகல் இனிஷியேட்டிவாக என்ன கொண்டு வந்தாங்கன்னா பிளாஸ்டிக் பொல்யூஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ லைக் என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இன் 1988 and then Environment and Forest Department TNGO நம்பர் 84 dated 25/6/2018 அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் சொன்னபடி 2019 1st Januaryலேருந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே தமிழ்நாடுல யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே ரூல்ஸ் which ban the production, storage, supply, transport, sale and redistribution of one time use plastics are extremely ரொம்ப எஃபெக்டிவாக கொண்டு வந்தாங்க. ஸோ இது கொண்டு வந்ததுனால எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா அடுத்த வாட் இஸ் த நெக்ஸ்ட் இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்க்கெல்லாம் மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் இந்த பப்பாயா ட்ரீயில் இருக்கிற அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுறது, பேம்பூ பாட்டில்ஸ், இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக கொண்டு வந்தாங்க. ஸோ என்னென்னலாம் பேன் பண்ணாங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ். ஸோ பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கும் 2 மில்லியன் பிளாஸ்டிக் பேக்ஸ் வேர்ல்டு வைட் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 97% ரீசைக்கிளே ஆகிறது கிடையாது. ஃபுல்லாமே குப்பைக்கு தான் போகுது, கிரவுண்டுக்கு தான் போகுது. ஸோ மண்ணில் போய் பதிஞ்சிருச்சு அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் வாட்டர் அப்சார்ப் ஆகுமா? அப்போது மண்ணில் இருக்கிற தண்ணியும் கம்மியாகுது, மழை நீர் வந்தாலும் நம்மளால் சேமிக்க முடியல. ஸோ இது எல்லாமே ப்ராப்ளம். அண்ட் அனிமல்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தெரியாமல் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு they are affecting so much. ஒரு கவுல 70 kilos of plastic was taken from the cow stomach. So it is very sad. And plastic plates எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா dirty plates like used plates எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட் நம்ம ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு. அது நம்ம க்ளீனாக பண்ணி போட்டாலுமேவாது பரவாயில்ல, நம்ம சாப்பிட்டு அப்படியே தூக்கி போட்டுடுறோம்ல. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். மோஸ்ட் ஆஃப் தி ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் பாலிஸ்டைரின் ரெசின் கோட் நம்பர் 6 வெரி ஹார்ம்ஃபுல் டு ஹெல்த். ஸோ இதெல்லாமே செய்கிறதுக்கு வந்து 20 minutes தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதெல்லாமே. பட் அது டீக்ரேட் ஆகிறதுக்கு 1000 years ஆகுது. வாட்டர் பவுச்சஸ் ஆர் ஆஃபன் லிட்டர்ட் இன்க்ரீசிங் பிளாஸ்டிக் எங்கே பார்த்தாலும் வாட்டர் பாட்டில். நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி யூஸ் பண்ணி அப்படியே தூக்கி போட்டு வரோம். இட் இஸ் நாட் குட். அதுக்கப்புறம் ப்ளூ பிரிண்ட் ஆன் கிளியர் பிளாஸ்டிக் பவுச்சஸ் டிக்ரீசஸ் த ரீசைக்ளிங் வேல்யூ. ஸோ ப்ளூ print on the clear plastic pouch. ஸோ என்ன பண்ணிடுறாங்கன்னா கிளியர் பிளாஸ்டிக் பவுச்சில் அவங்களுடைய அந்த ரேட்டோ இல்லை ஏதாச்சும் சீலோ அடிக்கிறதுனால நம்மளால் ரீசைக்கிள் பண்ண முடியல அகெயின். அண்ட் ஒன்ஸ் வாட்டர் பவுச் இஸ் யூஸ்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ரீசைக்கிள் ஆஸ் இட் கண்டெய்ன்ஸ் லெஃப்ட் ஓவர் வாட்டர். அதே மாதிரி நம்ம ஃபுல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியோடலாம் தூக்கி போட்டுடுறதுனால அது நம்மளால் திருப்பி அது டக்குன்னு ரீசைக்கிள் பண்ணுறவங்களுக்கு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அண்ட் பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் எல்லாமே ரீசைக்கிளே பண்ண முடியாது. ரொம்ப ஸ்மாலுங்கிறதுனால, ரொம்ப லைட்டுங்கிறதுனால அது ரீசைக்கிள் பண்ண வாய்ப்பே கிடையாது. அது வந்து டாப் 10 ஐட்டம்ஸ், ஒன் ஆஃப் தி டாப் 10 ஐட்டம்ஸ் ஆஃப் தி பிளாஸ்டிக்ஸ். இது ஓஷன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 90% ஆஃப் தி சீ பேர்ட்ஸ் ஹாவ் இன்ஜெஸ்டட் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் லைக் ஸ்ட்ராஸ். நிறைய சீ பேர்ட்ஸ் எல்லாமே அது வந்து ஃப்ளோட் ஆகிட்டே தானே இருக்கும். இது ஃபுட்டுன்னு நினச்சிக்கிட்டு தே வில் ஈட் தட். வெரி சேட் நோ. அண்ட் பிளாஸ்டிக் ஷீட்ஸ் வந்துட்டு used on the top of the plates get dirt and they cannot be recycled at all. So more chemicals they leak from plastics into hot, spicy, oily. So இதெல்லாமே நம்ம சாப்பிட்டு அப்படியே போட்டுடுறோம். அதில் ஏதோ ஃபுட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு கவுஸ், கோட்ஸ், டாக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டு அது ஃபுட்டு வாசனை அடிக்கிறதுனால அவங்க சாப்பிட்டு அவங்களும் எஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு தெரியல, நமக்கு தெரிஞ்சே அதை பண்ணுறோம். பட் இந்த அனிமல்ஸ் எல்லாமே தெரியாமல் அதை சாப்பிட்டு தே ஆர் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ அப்போ ஹவு க்ரூவல் வி ஆர் யூ சி. வாட் இஸ் த ரோல் ஆஃப் அ ஸ்டூடெண்ட்? நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அப்படின்னா யூ ஹாவ் டு ஃபாலோ தீஸ் ரூல்ஸ். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட இந்த நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு தெரியுதில்ல. ரெசின் 1னா இதுதாம்மா நல்ல கோட், ரெசின் 6 யூஸ் பண்ணக்கூடாதுமா, நம்ம ஸ்பூன்ஸ் வெளியில் கொண்டு போகலாம் மம்மி, நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்பொழுது பிளாஸ்டிக் பிளேட்டில் சாப்பிடக்கூடாது, பிளாஸ்டிக் பாக்ஸஸ் கொண்டு போகக்கூடாதுன்றது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சயின்டிஃபிக் ரீசன்ஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் யூ கேன் டீச். ஸோ ஒருத்தருக்கும் இந்த ரெசின் கோட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கற்றுத்தரலாம்.
அவங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சொல்லித்தரலாம். கவர்மெண்ட் வந்துட்டு பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு மம்மி, நீங்கள் கிளாத் பேக் கொண்டு போங்கன்னு யூ கேன் டெல் யுவர் பேரண்ட்ஸை. ஸோ இதை நீங்களும் டெய்லி லைஃப்பில் எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலான்னா, பிளாஸ்டிக் குப்பையாக இருந்தால் என்வாயன்மெண்ட்டில் தூக்கி போடாதீங்க. ரீசைக்கிள் பண்ணுறது எங்கேயோ குப்பை வண்டி வந்தால் மட்டும் கார்பேஜ் பர்சன் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் டீக்ரேடபிள் பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் தனியாக பிரித்து கொடுங்க. தெர்மோகோல் யூஸ் பண்ணக்கூடாது ஃபார் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ். டு நாட் யூஸ் ஒன் டைம் த்ரோ அவே பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. லைக் பிளாஸ்டிக் பேக்ஸ், டீ கப்ஸ், தெர்மோகோல்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் எரிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள், விச் இஸ் வெரி வெரி எஃபெக்டிங் த climatic change. And burning PVC plastic releases dioxins, which is chemical, which is a very dangerous chemical known to us. அதுக்கப்புறம் ஹாட் அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம ஹாட் பிளாஸ்டிக் பிளேட்டில் சாப்பிடக்கூடாது. அண்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாமே நம்ம வந்து முனிசிபல் அத்தாரிட்டிஸ்க்கு கொடுக்கும்போது செக்ரிகேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தனியாக, கவர்ஸ் தனியாக, பேப்பர்ஸ் தனியாக பிரித்து கொடுக்கலாம். அண்ட் எஜுகேட் அட்லீஸ்ட் 1 person per day. ஸோ உங்கள் டெய்லி அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாலேஜ் அபவுட் திஸ் பிளாஸ்டிக் ரூல்ஸ், இந்த ரெசன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தீங்கனாலே டெஃபினெட்லி இட் வில் பி a very big change for our environment. So definitely I hope you all will do this. If you have done at least after this 1 month, you can let me know. I'll be very happy to hear that. Okay, so with this we are completing this lesson with a very important message, that is to avoid usage of the plastics. Okay, thank you.